பாஜகவோட விஜய் ஏன் ஆபத்து அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, விஜய் அவர்கள் அரசியல் தெளிவற்ற நபராக இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் பேசுகிற விஷயங்கள் இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு அவர் நேர்மை இல்லாமல் இருக்கிறாரு. தன்னை பார்க்க வந்த நபர்கள் உயிரிழந்ததுக்கு தான் எந்த வகையிலும் பொறுப்பே இல்லைன்னு சொல்லி விலகி நிற்கக்கூடிய அந்த போக்கு பத்திரிகையாளர்கள் சந்திக்க மறுக்கிறாரு. தன்னை பின்னணியிலிருந்து ஒருத்தர் இயக்குறாங்க அப்படிங்கிறத பாஜகவும் பெரிய ஹோப் கொடுத்துட்டு இருக்காங்க. கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது செந்தில் பாலாஜியை விட விஜய் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்லி விஜய்க்கு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாஜக விட விஜய் ஆபத்தானவர்னு சொல்லி நீங்கள் பேசும்பொழுது எப்பயுமே குறிப்பிட்டு இருக்கீங்க. அது எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? கட்டாயம் நான் சொல்கிறதுல ஒரு தெளிவோட தான் சொல்கிறேன், ஆதரவு சொல்ல. இன்றைக்கு விஜய் அவர்கள் அரசியல் தெளிவற்ற நபராக தான் தமிழக அரசியலை தோற்றமளிச்சிட்ருக்கார். அவர் தன்னை பின்னணியிலிருந்து ஒருத்தர் இயக்குறாங்க அப்படிங்கிறத பல்வேறு வகையில் அவர் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவருடைய நிகழ்ச்சிகள் அன்றாட அவரோட நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் அவரோட நிகழ்ச்சி அவ்வளோ வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவருடைய முதல் கட்ட அந்த விக்ரவாண்டி மாநாடாக இருக்கட்டும், மதுரை மாநாடாக இருக்கட்டும், அல்லது இடையில அவர் நடத்த சின்ன சின்ன ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிட்டதாக இருக்கட்டும், ரெண்டாவது அவருடைய இந்த தேர்தல் பரப்புரை, இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் பேசுகிற விஷயங்கள் இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டரில் வித்தின் எதுவுமே 10 நிமிஷம் மேலே இருக்க மாட்டாது. மாநாட்டில் மட்டும் அதிகபட்சமும் ஒரு 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ பேசியிருக்காரு நினைக்கிறேன். அதை தாண்டி பெருசாக எங்கேயும் பேசல. எல்லாமே ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது. அதை தாண்டி பெருசாக பேச மாட்டேங்கிறாரு. பத்திரிகையாளர்கள் சந்திக்க மறுக்கிறாரு. பொதுவாக உரையாட மாட்டேங்கிறாரு. வெகுஜன மக்கள்கிட்ட பொலிட்டிக்கல் உரையாடல் அப்படிங்கிறது அவர்கிட்ட இது இல்லாமல் இருக்குது. ஸோ அவரோட விஷயம் முழுக்க பார்க்கும்பொழுது அவர் பின்னாடியிலேருந்து ஒருத்தர் இயக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த அவங்களுடைய ஸ்கிரிப்டின் அடிப்படையில் தான் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இப்போ என்னன்னா, இப்போ பாஜகவோட விஜய் ஏன் ஆபத்து அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, விஜய் சித்தாந்தம் இல்லாத நபராக இருக்கார். அவர் பேசுவார், தமிழ் தேசியம் சித்தாந்தம் சொல்லுவார், திராவிடம் சொல்லுவார். ஆனால் அதை பற்றி அவர் விவாதம் நடத்த தயாரான்னு நம்ம கேட்கணும். ஏன்னா அது ரெண்டுமே இங்கே வெவ்வேறு களத்தில் இங்கே விளக்கங்கள் கொடுக்குறாங்க. பட் அது எல்லாமே அது ஒரு பரிணாமம் வளர்ச்சி தான். அந்த கருத்தில் ஒரு பரிணாமம் வளர்ச்சி. என்னுடைய கருத்தை கேட்டால் எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்குது. ஏன்னா இங்கே தமிழ் தேசிய அரசியல் திராவிட அரசியலுக்கு எதிராக நிறுத்தக்கூடிய ஒரு போக்கு இங்கே இருக்குது. ஸோ அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி டிஸ்கஷனில் அவர் வர தயாராக இருக்கார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் அவர் பேசுகிற அரசியலில் தெளிவில்லைன்னு நான் பார்க்குறேன். இப்போ பாஜக ஒரு தெளிவான சித்தாந்தத்தை இயங்கக்கூடிய அமைப்பு. அது வலதுசாரி இந்துத்துவ சித்தாந்தத்தில் ரொம்ப வலுவாக இருக்குது. அதுக்காக அது என்ன வேணால் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணால் போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அந்த ஒரு பாஜக, அந்த ஒரு RSS அமைப்பு ஒரு கொள்கை தெளிவோடு இருக்குது. மற்ற இங்கே இருக்கக்கூடிய திமுகவோ மற்ற திமுகக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கக்கூடிய அதிமுகனா திமுக எதிர்ப்பு தான் அவங்களோட கொள்கை. இந்த மாதிரி அவங்க விஷயத்தை கிளியர் கட்ட வச்சுட்டாங்க. அப்புறம் இடதுசாரி கருத்தில்ங்கிறது தெளிவாக இருக்குது. அதன் அடிப்படையில் போயிட்டுருக்காங்க. மற்ற கட்சிகள் என்னென்னா எல்லாமே இதிலேருந்து உடஞ்சி உருவான கட்சிகளாக இருக்கலாம், அல்லது அந்த பகுதியிலேருந்து எமர்ஜான கட்சி. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சினா குறிப்பிட்ட மக்களுக்கு, குறிப்பிட்ட தலித் மக்களுக்கான பிரச்சனை அங்கேருந்து உதயமான ஒரு கட்சி. பாமகவா அது குறிப்பிட்ட மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை அங்கேருந்து உதயமான ஒரு கட்சி. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி அதோட எமர்ஜென்ங்கிறது பார்த்தா அதோட ஹிஸ்ட்ரி தெரியுது. ஆனால் இவர் விஜயோட கட்சி பார்த்தீங்கன்னா முழுக்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஒற்றை புள்ளியில் உருவாகிறார். இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்கும், நாளைக்கு ஆட்சியில் இல்லாமல் போகும். ஒரு தனிப்பட்ட பார்ட்டியை வீழ்த்துறது அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை எடுத்துகிட்டு வரக்கூடிய விஜய் அவர்களுடைய இந்த அரசியலை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, பாஜகவோட ரொம்ப மோசமானவராக ஏன் விஜய் நான் பார்க்குறேன்னா, சித்தாந்தம் மற்ற நபர்கள் ரொம்ப மோசமானவங்க. ஏன் அப்படின்னா, அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கோ அதை தன்னோட சித்தாந்தமாக மாற்றிக்கூடிய ஒரு வல்லமை படித்த நபர்களாக மாறிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழல் நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ முழுக்க அதுக்கு உதாரணம் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இன்றைக்கி கரூர் பிரச்சனை பெரிய பிரச்சனை. 41 உயிர்கள் இழந்திருக்காங்க. இந்த விஷயத்தில் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குங்கிற ரைட், ஓகே, விசாரணை நடந்துகிட்ருக்கு. விசாரணை அறிக்கை வந்ததுக்கப்புறம் தான் யாரோட ரோல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இந்த பிரச்சனைக்காக 3 நாளுக்கு பிறகு மௌனத்தை கலைச்ச விஜய் அவர்கள் பேசின அந்த வீடியோவை நம்ம கவனிக்கும் பொழுது எந்த இடத்துலையும் அவர் மன்னிப்பு கேட்டதாவோ, இல்லை நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறதாவோ, அல்லது உயிரிழப்பு ஏற்படுத்த குடும்பத்தோட தான் கூட நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது தாவைக்கு நிற்குன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான எங்கேயுமே அவர்கிட்ட அந்த தன்மை தெரியல. ஸோ அவர் அழகாக ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அந்த இடத்துல பேசிட்டு அந்த 4 நிமிஷம் வீடியோ கடந்துட்டு போகிறாரு. அதை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது என்னென்னா, ஒரு வலதுசாரி சித்தாந்தம் எந்த அளவுக்கு ஆபத்தானதோ அதை விட ஆபத்தானது சித்தாந்தமற்ற நபர்களோட பார்க்குறோம். ஏன்னா சித்தாந்தமற்ற நபர்கள் தங்களை யார் வழி நடத்துகிறாங்களோ, எந்த சித்தாந்தம் கொண்ட வழி நடத்துகிறாங்களோ அவங்களோட விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ விஜய் போன்ற நபர்கள்லாம் அப்படி ஒரு இடத்துல இருக்காங்க. அதெல்லாம் திரும்ப கரெக்டாக குறிப்பிட்டிருக்காரு. ரஜினி ஆல்டர்னேட் பண்ணுற இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. ரஜினியை வச்சு
ஆர்எஸ்எஸ் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு, இப்போ விஜய் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. சமீபத்தில் நடக்கிற அரசியல் எல்லாமே அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வலியுறுத்துற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் வந்து விஜயோட அரசியலை வந்து நம்ம மோசமானதாக பார்க்குறேன். இன்னொரு விஷயம் கவனிக்கிறேன். இப்போ விஜய் வந்து ஏற்கனவே நம்ம எப்படி திரும்ப விஜய் அரசியல் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். விஜய் வந்து அவருக்கு வந்து ஒரு 10% 15% வாக்கு வங்கி இருக்குது. அவர் வந்து இந்த 2026 தேர்தலில் அவர் எந்த அணியில் போகிறாரோ அதான் வெற்றி பெற போகுது, அல்லது அவர் வந்து மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எல்லா கட்சிகளுக்கும் பெரிய ஸ்பாய்லராக இருக்கார் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அந்த கரூர் இஷ்யூக்கு பிறகு, அந்த ஒரு இறப்பு 41 இறப்புக்கு பிறகு, விஜய் அவர்களுடைய அந்த ரியாக்ஷனுக்கு பிறகு தாவேக்கா அவருடைய அந்த பிரச்சனையை அவங்க எப்படி அட்ரஸ் பண்ணங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தமிழக அரசியலே வெட்கி தலைகுனிக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு தலைவராக அவர் தோற்றமளிக்கிறார் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவருக்கு இந்த கூட்டம் வந்தது காரணம் சினிமாவில் படம் நடித்து அதன் அடிப்படையில் உருவான கூட்டங்கள் தான் அந்த அவ்வளோ கூட்டமும். அந்த கூட்டத்துக்கு அவர் நேர்மை இல்லாமல் இருக்கிறாரே அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப வேதனையாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் எங்கள் விஷயத்தை நான் அப்படி குறிப்பிட்றேன் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவர் எந்த விதமான பொறுப்பும் அவர் ஏற்கல அப்படிங்கிறனால குறிப்பிட்றேன். இப்போ இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறோம். இந்த ஈவெண்ட்டையும் இப்போ பாஜகவை நான் கம்பேர் பண்ணி, விஜயும் பாஜக நான் ஏன் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, பாஜக அப்படின்ற அந்த கட்சி இன்றைக்கி இந்த இடத்துல வந்து ஒரு கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டியில் வந்து உட்கார்றதுக்கான காரணம் என்னென்னா, கடந்த காலத்தில் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியில் அந்த எழுச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை முழுக்க பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய கலவரங்கள், அந்த கலவரத்தின் அடிப்படையிலே ஒரு கட்சி உதயமாகுது. ஒரு குறிப்பிட்ட 80% மக்களுக்கு வெறும் 20% மக்களால் பெரிய ஆபத்து இருக்குன்ற ஒரு நெரட்டிவை செட் பண்ணி அதன் அடிப்படையில் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை கைப்பற்ற அந்த டாக்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த டாக்டிக்ஸை நம்ம பார்க்கும்போது நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, வட மாநிலம் அந்த அரசியல் வந்து சக்ஸஸ் மாடல் ஆகிடுச்சு. பாஜக ஆட்சியரில் கொண்டு வந்து உட்கார வச்சிருச்சு. ஆனால் தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களில் அவங்களால அந்த மாதிரியான ஒரு மாப் கல்ச்சரை இங்கே வந்து உருவாக்க முடியல. மாப் கல்ச்சர் உருவாக்க முடியாமல் போனதுனால இன்றைக்கி விஜய்க்கு ஏற்பட்டிருக்க இந்த பிரச்சனையை, இந்த விஜய்க்கு ஏற்பட்டிருக்க இந்த பிரச்சனையிலேருந்து திமுக அரசு அவர் எதிர்க்கிறார் அப்படிங்கிறதாக விஜயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான அரசு இயந்திரத்தையும் விஜய்க்காக ஆதரவாக வந்து அவங்க இறக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு மாப் கல்ச்சரில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பாஜக அவர்கள் இந்த விஜய்க்கு பேக் போனாக நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்க இந்த பிரச்சனை மாப் கல்ச்சரில் ஏற்பட்ட உயிர் சேதம் தான். விஜய் போன்ற ஒரு அரசியல் பக்குவப்படாத ஒரு தலைவர், அவர் வழி நடத்தக்கூடிய தாவேக்கா என்கிற ஒரு பக்குவப்படாத ஒரு கட்சி, அந்த கட்சி நடத்திய ஒரு மிகப்பெரிய தேர்தல் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களை பக்குவப்படாத வந்த அந்த கூட்டத்தை, அரசியல் பக்குவமும் அரசியல் தெளிவும் இல்லாத வந்த ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு உயிர் சேதம், ஸ்டாம்பேட்னால ஏற்பட்ட உயிர் சேதம், அந்த உயிர் சேதத்துக்கு எந்த விதமான பொறுப்பு ஏற்காமல் விலகி நிற்கிறார் பார்த்தீங்களா. இது லிட்டரலாக பாஜக ஃபேஸையும் இந்த ஃபேஸையும் நம்ம எடுத்து பார்த்தா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அது இந்துத்துவன்ற சித்தாந்தம் அடிப்படையில் நிற்குது, இது எந்த வித சித்தாந்தமும் இல்லாமல் நிற்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ வந்து அந்த அரசியல் இந்த அரசியல் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா, அவங்க தான் இவரை இயக்குறாரு அப்படிங்கிறதுக்கு போதிய அளவிலான ஆதாரங்கள் இப்போ நம்ம வெளியில் தெரிஞ்சிருக்கு. இது எக்ஸாக்டாக எப்போ உறுதியாகும் அப்படிங்கிறது வர நாட்களில் இன்னும் அது கிளியராக உறுதியாகும்னு வைங்களேன். ஆனால் இப்போதைக்கு நம்ம அந்த அரசியல் தெளிவோடு நம்ம பார்க்கும்பொழுது அவங்க இவங்களை பேக்கப் பண்ணுறது மூலமாக விஜய் சித்தாந்தமற்ற நபராக இருக்கிறதுனால இவர் ரொம்ப ஆபத்தானவர், பாஜகவோட ஆபத்தானவர் அப்படிங்கிறத பார்க்குறது நான் இதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். அவங்களால வழிநடத்தக்கூடிய இடத்துக்கு விஜய் வந்து நிற்கிறாரு. கூடுதலாக விஜய் அவர்கள் அவரோட அந்த பேசக்கூடிய அந்த விஷயங்களை கவனிக்கும் பொழுது, நடந்த ஒரு உயிரிழப்புக்கு தன்னை பார்க்க வந்த நபர்கள் உயிரிழந்ததுக்கு தான் எந்த வகையிலும் பொறுப்பே இல்லைன்னு சொல்லி விலகி நிற்கக்கூடிய அந்த போக்கு, விலகி நிற்கிறது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயத்தை இங்கே வந்து அப்ளை பண்ணுறாரு. அது என்ன தெரியுங்களா, ஒட்டுமொத்தமாக நடந்த இந்த ஒரு மோசமான துயர சம்பவத்துக்கு பொறுப்பாக மாநில அரசையே, திமுக அரசையே குற்றம் சாட்டிட்டு எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இருக்கிற ஒரு போக்கு இருக்குது பார்த்தீங்களா. இது இருக்கிறதுலே ஒரு மிக மிக மோசமான ஒரு தன்மை கொண்டது. இந்த தன்மை வந்து வலதுசாரி தன்மையை மிஞ்சியதுன்னு நான் பார்க்குறேன், பாஜகவோட தன்மையை மிஞ்சியதுன்னு நான் பார்க்குறேன். அதே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாரு மாநில அரசு மேலே அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதில் குறிப்பாக சிஎம் சார் அப்படின்னே சொல்கிறாரு, பழிவாங்க தான் என்ன பழிவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இல்லை, அதுதான் வந்து அவர் கிளியர் கட்டாக நான் தான் சொல்ல வந்தேன். இப்போ எப்படின்னா, அவர் வந்து அந்த பிளேம் கேமை எப்படி அந்த வீடியோ மூலமாக அந்த பிளேம் கேமை எப்படி செட் பண்ணுறாரு அப்படின்னா, நடந்த 41 உயிர் இழப்புக்கும் காரணம் தாவேக்காவோ நானோ கிடையாது அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாரு. இதுக்கான காரணம் யாருன்னா திமுகவும், குறிப்பாக திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட, அதாவது திமுக மற்றும் அது திமுகங்கிறதுனா திமுக ஆளும் அரசாக இருக்குது, ஆளும் அரசு அக்யூஸ் பண்ணுறாரு. அதாவது ஆளும் அரசு அக்யூஸ் பண்ணுறதுங்கிறது என்னென்னா, இங்கே வந்து மாவட்ட நிர்வாகம் இருக்குது, மாவட்ட நிர்வாகம்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பார், பிறகு வந்து அங்கே வந்து மாவட்ட எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இருப்பார், அதாவது ஒரு போலீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு நிர்வாக ஸ்ட்ரக்சர் இருக்கும், இவங்களாம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விலகி நிற்கிற போக்கு இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிசாஸ்டரில் ஒரு கூட்டு பொறுப்பு நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து விசாரணை அறிக்கை வரட்டும், இது கூட்டு பொறுப்பு, தனிப்பட்ட முறையில் நான் விஜய் மட்டும் குற்றச்சாட்டு வைக்கல. ஆனால் நாளைக்கு அறிக்கை வந்ததுக்கப்புறம் அதில் பர்சன்டேஜ் ஒர்க் இருக்குல்ல, இப்போ யாரெல்லாம் பொறுப்பு இருக்குன்னு பார்க்கும்போது அதில் கூடுதலான பொறுப்பு பர்சன்டேஜில் ஒரு 100% இருக்குன்னா அதில் மோர் தென் 60% ஆர் 70% பொறுப்பு விஜய்க்கு இருக்குது, விஜய்க்கும் தாவேக்கும் இருக்குது. மற்ற பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் மீது சில குற்றங்கள் இருக்கும், அங்கே மேனேஜ் பண்ண அந்த மாவட்ட நிர்வாகத்து மீது சில குற்றங்கள் இருக்கும், அது கூட இருக்கும். ஓகே, ஆனால் விஜய்க்கு
கூடுதலான பொறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொறுப்பை அவர் உதறி தள்ளிட்டு இந்த முழு அரசு இயந்திரம் தான் இதுக்கு காரணம், திமுக அரசு தான் காரணம் அப்படின்ற அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது வலதுசாரி அரசியலை விட ரொம்ப மோசமானதாக நான் பார்க்குறேன். ஒருவேளை இந்த அரசியலில் விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ளேம் கேமில், ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு பெரிய பதட்டத்தில் இருக்கிறார், இவ்வளோ பெரிய எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமே எப்படி தப்பிக்கிறதுன்னு அவர் பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கார். அப்படி குழப்பத்தில் இருக்கும்போது அவருக்கு ஹோப் கொடுக்கறதுக்காக தான் டெல்லியிலேருந்து பல்வேறு அமைப்புகள், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா, ஜேபி நட்டா அவர்கள் நியமித்த அந்த 8 பேர் கொண்ட ஒரு விசாரணை ஆணையம், பிறகு வந்து உள்துறை அமைச்சகம் கொடுக்குற ஒரு ஹோப்பு, ஆளுநர் ஆர்.என். ரவி இங்கே கொடுக்குற ஹோப்பு, பிறகு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க இங்கே வந்து அவங்க கொடுத்த சில ஹோப்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு ஒரு பெரிய ஹோப் கிடைக்குது. ரெண்டாவது ஒரு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாரு. சிபிஐ விசாரணை பார்க்கும்போது, அதாவது கடந்த ஒரு 7 ஆண்டுகளாக இந்தியாவில் விசாரணை அமைப்புகள் எப்படி நடத்தப்படுதுங்கிறது நம்ம யாரும் சொல்லவே தேவையில்லை. இடி, சிபிஐ, ஐடி போன்றவங்களாம் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது அப்போ வந்து இந்த விஷயத்தை முழுக்க சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது அப்படிங்கிறது ஓகே. அவர் சந்தேகம் ஒரு கரெக்ட் தான். மாநில அரசுடைய தனிநபர் ஆணைங்கிறது நிச்சயம் மாநில அரசுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது. காவல்துறையும் மாநில அரசுக்கு சாதகமாக இருக்கிறது மாற்று கருத்து கிடையாது. அதை நீங்கள் அங்கே கொடுக்குறீங்கன்னா ஓகே, அது வந்து உங்களுக்கு தார்மீக உங்களுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் யார்கிட்ட வேணால் ஒரு விசாரணை நீங்கள் கோரலாம் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவரை எதிர்பார்க்காமலே அவருக்கு இவ்வளோ பேர் வடிஞ்சு கட்டிட்டு ஆதரவு தெரிவிக்க வராங்க. இப்போ நீங்கள் ரீசெண்ட் டேஸில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தொலைக்காட்சி விவாதங்களை பார்த்தீங்கன்னா பாஜகவினர் வெளிப்படையாகவே வந்து விஜய் பேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இஷ்யூ நல்லா பாருங்கள், இந்த சப்ஜெக்ட் பாருங்கள். தாவேக்க நிகழ்ச்சி ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. இப்போ இது சார்ந்த விஷயம் தொலைக்காட்சியில் எப்பவுமே வந்து தமிழ்நாட்டில் இரவு நேரங்களில் எல்லா செய்தி தொலைக்காட்சியிலும் டிபேட் போயிட்டுருக்கு. டிபேட்டில் பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக வந்து உட்காருவாங்க, அதிமுக சார்பாக வந்து உட்காருவாங்க, பிறகு வந்து மற்ற பத்திரிகையாளர் வந்து உட்காருவாங்க, புது பார்வையில் வந்து உட்காருவாங்க. தாவேக்க தரப்பில் உட்காரவே மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல பாஜக உட்காந்துக்கிட்டு அல்லது வடதுசாரிகளை உட்காந்துக்கிட்டு இல்லை வெவ்வேறு பேரில் உட்காந்துக்கிட்டு விஜய் எதுக்காக பேக்கப் பண்ணணும்? தாவேக்க உட்காந்து பேக்கப் பண்ணிட்டு போட்டோம், ஏன் தாவேக்கில் ஸ்போக் பர்சன்ஸ் இல்லையா? இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி எல்லா டிபேட்லையும் பார்த்தீங்கன்னா தாவேக்கான எங்கேயோ வச்சான்னு வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, தாவேக்க ஸ்போக் பர்சன் சொல்லி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க? ராஜ்மோகன் இருக்காரு, லைலா மணி இருக்காங்க, இந்த பல பேர் எக்ஸ்பிரஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க. எங்கே போயிட்டாங்க அவங்களாம்? எப்படி அந்த இடத்துல பாஜக ரிஃப்யூஸ் பண்ணுறாங்க? ஸோ வந்து இந்த அரசியல் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இதோட ஆழத்தை நான் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு முயற்சி விஜய் ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காரு. என்னன்னா, இதில் தான் வந்து ஒரு புனித பசு, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி தன்னை சேஃப்டி ஆக்கிக்கிறதுக்கான ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நம்ம கட்சிக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குன்னு அவர் உணரும் போது என்னன்னா, தன்னை காப்பாற்றியதுக்காக 2ஆம் கட்ட கேடர்ஸ் 3ஆம் கட்ட கேடர்ஸ் பலியிட தயாராகிட்டார் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரியுது. சமீபத்தில் நடக்கக்கூடிய அரசியல் எல்லாமே அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. எந்த ரிசல்ட் அப்படின்னு வரும்பொழுது அவர் அங்கே பலியிடாக்குவார் அப்படிங்கிறது ஓகே, மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ நான் என்ன கவனிக்கிறேன்னா, இந்த ஒரு முயற்சி விஜய் மேற்கொண்டிருக்க இந்த முயற்சியில் நான் குற்றமற்றவன், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, என் கட்சியில் கூடிய கீழ்மட்ட நிர்வாகிகள் அவங்க மேலே தப்பு இருக்குது, மாவட்ட நிர்வாகத்து மேலே தப்பு இருக்குது, தமிழக அரசு குறிப்பாக ஸ்டாலின் அரசு மிகப்பெரிய தப்பு செஞ்சிருக்கு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மிகப்பெரிய சதி செஞ்சிருக்காருன்ற விஷயத்தை அவர் நிரூபிச்சு அதுலேருந்து அந்த பாலிட்டி செஞ்சு முடிச்சார்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன தெரியும் வரும்? இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாப் கல்ச்சரில் இந்தியாவில் ஆட்சி கைப்பற்றிருக்கக்கூடிய பாஜகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணம். இந்த ஐடியா நம்ம யோசிக்காத ஐடியா இருக்கடா அப்படின்னு அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்காக இந்த மைக்கேல்பட்டி பிரச்சனை நமக்கு தெரியும். ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தையோட மரணத்தை மத திணிப்பு நடந்துச்சு, மத மாற்றம் செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது பெரிய விவகாரமாக கிளப்ப பார்த்தாங்க. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இன் ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு 4 மாதம் 6 மாதத்துக்கு முன்பு நம்ம திருப்பரங்குன்றம் மலை விவகாரம், சிக்கந்தர் மலை விவகாரத்தை எடுத்து பெரிய அரசியல் செஞ்சுட்டு தான் பார்த்தோம். தான் வளர்வதற்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி, மத சார்ந்த வாய்ப்புகள் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற மதப்பாட்ட வழிபாடு தலங்கள் மீது அவங்களுக்கு ஒரு கண் இருந்துகிட்டே இருக்குது. அதை தான் பெரிய வாய்ப்பாக பார்த்துருந்தாங்க. அப்படி வாய்ப்பை எதிர்பார்த்திருந்த பாஜகவுக்கு இது வராத மாமணி மாதிரி இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்காடா அப்படிங்கிறத ஒரு இதை அச்சீவ் பண்ணிட்டான்னு வைங்களேன். நல்லா பாருங்கள், இந்த விஷயத்தில் விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அது விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா திமுக அரசு தோத்துருச்சுன்னு அர்த்தம். திமுக அரசு வேறு, திமுக வேறுங்க. எந்த கட்சி வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், ஆனால் அரசு இயந்திரங்கிறது அப்படியே இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அரசு இயந்திரமாக இன்றைக்கி திமுக இருக்கிறனால இதை முழுக்க திமுக இயந்திரம், திமுக மட்டும் அக்யூஸ் பண்ணாமல் அந்த சிஸ்டத்தை அவர் அக்யூஸ் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது ஒருவேளை இந்த இடத்துல விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு எப்படி நம்ம வரும்? இது வந்து அடுத்த அந்த 6 மாதத்தில் இது வந்து இந்த சஸ்டெயின் பண்ணி எலெக்ஷன் வரை இது கொண்டு போயிட்டு 41 பேர் உயிரிழப்பு காரணமாக இருந்த இந்த மோசமான திமுக நிர்வாகம், திமுக ஆட்சி, ஸ்டாலின் தலைமையான மோசமான நிர்வாகம் அப்படின்ற ப்ளேம் கேம் செட் பண்ணும் பொழுது அந்த இடத்துல விஜய் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார். திமுக அரசுக்கு பெரிய நெகட்டிவாக மாறிடும். இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியான பெரிய உதாரணம் அமைஞ்சிடும். இந்த ஒரு வியூகத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஆகிடும். நாளைக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இது நாளைக்கு வந்து எந்த இடத்துல வேணாலுமே இது வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன், பல மாநிலங்களில் எப்படி வேணால் இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கூட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி போகும். ஆனால் இது அப்படி அதை நோக்கி நகரக்கூடாது. இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு
தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அரசு ஒரு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் எத்தனை அடிப்படையில் நடைபெறும், பொலிட்டிக்கல் ஈவெண்ட் நடைபெறதுக்கான விஷயங்களை விதிமுறைகளை வகுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை வந்து நிச்சயமாக கையில் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீதிமன்றம் கையில் எடுப்பாங்க. இதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுங்கிறது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளத்தகாத ஒரு சம்பவம். அந்த மாதிரியான சம்பவம் இது போயிட்டுருக்கு. ஸோ வந்து இப்படி இருக்கிற ஒரு விஷயத்தில் விஜய் வந்து ஒரு ப்ளேம் கேம் தமிழ்நாடு அரசின் மீது மட்டும் வச்சுக்கிட்டு தான் விலகி நிற்கிறார். அவர் எங்கேயுமே நானும் பொறுப்பு இருக்குது, என் கட்சியும் இருக்குன்னு அவர் சொல்லாமல் சொல்கிறது மூலமாக எனக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்குது, ஒரு பெரிய பயம் இருக்குது அவரோட அரசியல் போக்க பார்க்கும் பொழுது. ஸோ வந்து இது வந்து நாளைக்கு ஒரு பாரதூரமான ஒருவேளை அவருடைய விஷயம். ஏன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னா, அவர் அந்த பேசுகிற அந்த 4 நிமிஷம் வீடியோ, சரி 4 நிமிஷம் வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் விஜய்க்கு ஒரு சிம்பத்தை தேடி கொடுத்துட்ருக்கு. இப்போ நான் இதில் தான் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். என்ன தெரியுங்களா, இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு விஜயினுடைய அந்த ஃபேம் குறைஞ்சிருக்கா உயர்ந்திருக்கா, அவரோட இமேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில அரசியல் ஆய்வாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், மற்ற தேர்தல் விற்பனர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயோட இமேஜ் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிலர் வந்து அதுக்கு மாற்றான கருத்து சொல்லுவாங்க, இல்லை குறையில, அது அப்படியே தான் இருக்குங்கிறாங்க. இதனால் அவருக்கு எந்த இதுவும் ஏற்படலன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, நம்ம என்ன கவனிக்கணும்னா, அவர் பொறுப்பேற்றிருந்தான்னு வச்சுக்கேன், நிச்சயமாக வந்து அவருக்கு வந்து இது ஒரு கருமொழியாக அவரோட பொலிட்டிக்கல் லிஸ்ட்டில் இது ஒரு இஷ்யூவாக சேர்ந்துருக்கும். அவர் பொறுப்பேற்காத மூலமாக இதுக்கு எனக்கு சம்மதம் தள்ளி நிற்கிறார். அவர் தள்ளி நிற்கிறது மூலமாக அவர் என்னென்னா இந்த இமேஜ் தன்னை ஒரு மிஸ்டர் க்ளீனாக வச்சுக்க பார்க்குறாரு இந்த மாதிரி இஷ்யூவில் மூலமாக. ஸோ வந்து இது ஒரு பெரிய ஒரு நம்ம வந்து மைனஸான விஷயமாக பார்க்குறோம். தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு மைனஸான விஷயமாக பார்க்குறோம். அவர் இந்த விஷயத்தில் ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்னா அது இங்கே மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய கெட்ட பேர், மாவட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு பெரிய கெட்ட பேர், எஸ்பிக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கெட்ட பேர், அதுக்கு முழு பொறுப்பு யார் மாநில முதல்வர் தான் இருக்கணும். அவருக்கு ஒரு கெட்ட பேர். அப்போ அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரில் ஒரு கரும்புள்ளி அமைஞ்சிடும். இப்படி ஒரு விஷயத்துக்கு காரணம் தானா அப்படின்ற மாதிரி அமைஞ்சிடும். இதுதான் நம்ம வந்து ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக பார்க்குறோம். இது வந்து எதிர்பாராத விதமாக இது கூட்டு பொறுப்புக்குன்னு நான் இப்போ வரையும் நான் ஒரு கூட்டு பொறுப்பை தான் பார்க்குறேன். ஆனால் கூடுதலான பொறுப்பு விஜய்க்கு இருக்குது. அது வந்து மோர் தென் 60-70% அவருக்கு பொறுப்பு இருக்குங்கிறத நான் இது பண்ணுறேன். அது நம்ம கிளியராக செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பலதரப்பட்ட விஷயங்கள் அறிக்கையெல்லாம் வர வேண்டியது இருக்குது, சில விசாரணை நடக்க வேண்டியது இருக்குது. நடந்ததுக்கப்புறம் அந்த விஷயம் வரட்டும், அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ வரையும் பார்த்தா இந்த விஷயங்கள் போகிறத பார்த்தீங்கன்னா, ஆனால் ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொன்னல. ஒன்று வந்து விஜய்க்கு எதிராக இருக்குது, ஒன்று விஜய்க்கு ஆதரவாக இருக்குது. விஜய்க்கு எதிராக இருக்கிறது தான் மகிழ்ச்சி, நல்லது. அப்போ வந்து தமிழக அரசு தங்களோட கடமை கரெக்டாக செஞ்சுருக்காங்க, கரெக்டாக அந்த முன்னோக்கி அந்த அரசியல் கரெக்டாக கொண்டு போகிறான்னு நான் பார்க்குறேன். ஆனால் விஜய் ஃபேமுக்கு கிடைச்ச மாதிரி விஜய் ஃபேமுக்கு கிடைச்ச இந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, அது விஜய்க்கு கவுண்டராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணார். அவர் 1 மணி நேரமாக பேசினார், விஜய் 4 நிமிஷம் பேசினாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் 1 மணி நேரமாக பேசினார். அவர் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி டிஸ்கஷன் இருந்துச்சு. ஆனால் விஜய் வந்து ஒன்றே மோனோலாக் அவர் மட்டும் ப்ரெசென்ட் பண்ணிட்டு போனார், அங்கே எந்த கேள்வியும் கிடையாது, அப்படி இருந்துச்சு. ஆனால் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது செந்தில் பாலாஜியை விட விஜய் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறார் அந்த வீடியோ மூலமாக. ஃபஸ்ட்டு 2 பேரும் இந்த வீடியோ பொதுவெளியில் வைக்கவே தேவையில்லை. ஏன்னா விசாரணை போயிட்டுருக்கு. விசாரணை போயிட்டுருக்கும்போது விசாரணை கமிஷன் பண்ணோன்னே தான் எல்லா தகவலும் வைக்கணும். அவங்ககிட்ட இருக்க எல்லா ஆதாரங்களும் அங்கே தான் வைக்கணும். பொதுவெளியில் சந்திக்கவே தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை ஒரு அரசியல் விஜய் ஒன்று விஷயத்தை செஞ்சுட்டார் அப்படிங்கிறனால அதுக்கு கவுண்டராக வந்து திமுக அந்த செய்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு தள்ள போகிறாங்க. அவங்க அதை பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் அமுதா தலைமையில் ஒரு அரசு அதிகாரிகள் வந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணான்னு பார்த்தோம். அவங்க தான் அட்ரஸ் பண்ணிக்க தேவையில்லை. அது எதிர்க்கட்சி தலைவர் கூட கேட்டார், எதுக்கு நீங்கள் தான் ஆணையம் போட்டிங்க, அப்புறம் எதுக்கு வந்து நீங்கள் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணி பேசிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, எனவே அதை செஞ்சுட்டாங்க, தப்பு தான் செஞ்சுட்டாங்க. ஆனால் என்னென்னா என்ன கேம் இப்போ இருக்குது, இந்த இஷ்யூக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. மக்களுக்கு விஜய் மீது ஒரு சாஃப்ட் காரணம் திரும்பிட்டு இருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. அதை நம்ம கிளியராக செக் பண்ணி பார்க்கணும். இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு மக்களுடைய பல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதை பார்த்துருக்கூடிய நேயர்கள் கூட, நீங்கள் கூட உங்களுடைய கருத்துக்களை, பல்வேறு நேயர்கள் கூட தங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து அது எப்படி பார்க்குறோன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் விஜய் அவர்கள் ஒரு விஜயை வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு அரசு இயந்திரத்தை விட அவர் ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்னா அது வந்து தப்பான ஒரு விஷயமா போயிடும். ஆனால் ஸ்கோர் பண்ணுறது எதுக்கு சொல்ல வரேன்னா, தப்பு அவர் மேலேயும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து தன்னை மட்டும் விடுவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு சம்மந்தலன்னு போகிறத நம்ம ஒன்மையாக கண்டிக்கிறோம். அந்த இடத்துல தான் அது போயிட்டுருக்கு. இது அப்படி இல்லாமல் ஒரு தெளிவான முறையில், ஒரு நேர்மையான முறையில் இந்த விஷயங்கள் கம்ப்ளீட்டாக அப்ரோச் பண்ணப்படணும் அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்க்குறேன். இந்த விவகாரம் குறித்து தமிழக தேர்தல் அரசியல் களத்தில் வந்து ஒரு முடிச்சு போட்டு பேசுகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், சொல்கிறது உண்மை தான். தமிழக அரசியலில் வந்து இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இது வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மாதம் முன்னாடி எலெக்ஷன் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே ஃபஸ்ட்டு திமுக ஆரம்பித்தாங்க, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பித்தாங்க, அப்புறம் வந்து விஜய் ஆரம்பித்தார். எல்லாம் களத்துக்கு வந்துட்டாங்க பார்க்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷமாகவே எலெக்ஷன் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. சமீபத்தில் இந்த 7-8 மாதம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் பிரச்சாரத்தில் நடந்த ஒரு இஷ்யூ தான் இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால கட்டாயமாக வந்து தேர்தல் அரசியலோட இந்த பிரச்சனை வந்து முடிச்சு போட்டு பார்க்கப்படுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத விஷயம். அதை தான் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த பிரச்சனை வருவதற்கு முன்பு தமிழ்நாடு அரசியல் களம் வந்து 4 முனை போட்டியாக இருந்துச்சு. திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, பிறகு வந்து விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி, விஜய் தலைமையிலான ஒரு அணி, பிறகு வந்து
சீமான் தலைமையிலான ஒரு அணி 4 முனையாக இருந்துச்சு. இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல வலதுசாரிகளும் பாஜக ஆதரவாளர்கள் வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க என்னன்னா வந்து இந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்கணும் விஜய் வந்து எங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து லிட்டரலாக வந்து பாஜகவும் பெரிய ஹோப் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஹோப்னால தான் வந்து அவர் தைரியமாக அந்த வீடியோவும் போட்டார் அப்படின்னு நான் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அவர் டுவோர்ட்ஸ் அந்த கூட்டணி நோக்கி நகர மாதிரி தான் போயிட்டுருக்கு. நிச்சயமாக அவர் நகர்ந்துருவார்னு நான் பார்க்குறேன். இந்த இன்சிடென்ட் நடக்காமல் இருந்துச்சுன்னா எலெக்ஷன் அனைமே ஏப்ரல் மாதம் வரும். மார்ச் மாதத்தில் கூட வந்து விஜய் அந்த அலைன்ஸ் போகிறதான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படின்னா இந்த 6 மாதத்தில் ஸ்டாலினுக்கு எதிரான முதல்வருக்கு எதிரான சில பிரச்சனைகள்லாம் கிளம்பும். அந்த பிரச்சனையை கூர்மைப்படுத்தி அப்படி ஒரு அலைன்ஸ் அமைறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த இன்சிடென்ட்க்கு பிறகு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இது நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துக்கு போச்சுன்னா வந்து ஒட்டுமொத்தமாக விஜய் பேசுகிற டோன், பாஜக பேசுகிற டோன், அதிமுக பேசுகிற டோன், ஒட்டுமொத்த டோன் பார்த்தீங்கன்னா திமுகக்கு எதிராக இந்த இஷ்யூவில் திமுக தான் பெரிய தப்பு, திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான இடத்துக்கு இதை கொண்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாரதூரமான விளைவுகளை உண்டாக்க நான் பார்க்குறேன். ஆனால் இந்த விஷயத்தில் அறிக்கை வரட்டும். அறிக்கை வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி நான் கிளியரான ஒரு முடிவுக்கு வர முடியும். அதுக்கு முன்னாடி அரசியல் களத்தில் இந்த மாதிரியான பல்வேறு பார்வைகள் இருக்குது. வெளிப்படையாக வந்து விஜய் அவர்கள் பொறுப்பேற்கல அப்படிங்கிறத நம்ம கடுமையான விமர்சனமாக தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஓவராலாக இந்த விஷயத்தில் நம்ம இப்போதைக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நம்ம என்ன பாடம் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் இறந்தாங்கன்னா மக்களுக்கு என்ன கிடைக்குதோ நீதி கிடைக்கிறதுங்கிறது ரேர். ஃபஸ்ட்டு என்ன இழப்பீடு கிடைக்குது, இழப்பீடுகள் கிடைக்குது, உயிர் போனதுக்கு இழப்பீடு கிடைக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப விஷயம் சீரியஸாக இருந்துச்சுன்னா அரசு வேலை கிடைக்கும். அப்படி தான் வந்து கடந்த காலத்தில் மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு உயிரிழப்பு, ஒரு துப்பாக்கிச்சூடோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு அப்படி ஒரு சீரியஸான பிரச்சனை நடக்கும்பொழுது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயம்லாம் கிடைக்குது. நீதிங்கிறது ரேர் ஆகிடுது. பல விசாரணை கமிஷன் போட்டோன்னா அந்த கமிஷன்ஸ் வந்து தூங்கக்கூடிய கமிஷனாக மாறிடுது, ரிப்போர்ட்ஸ் வர மாட்டேது. மக்கள் அதுக்கப்புறம் அதை தாண்டி மக்கள் அந்த இயல்பு வாழ்க்கையை பழக்கப்பட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. மக்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து நியாயம் கட்டாயமாக கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த விஷயம் பரபரப்பாக இன்றைக்கி பரபரப்பாக இருக்குது, நாளைக்கும் இப்படி இருக்குமான்றது தெரியாது. எப்போயுமே அரசு வந்து யாராக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தினுடைய இந்த பரபரப்பை குறைச்சி அதை காலம் தாழ்த்தி கொண்டு போகிற அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் மக்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தில் ஒரு அவேர்னஸோட, ஏன்னா இப்போ பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மாப்பிள போய் சிக்கிட்டா நீங்கள் எப்படி உங்களை தகவமைச்சிக்கலாம், உங்களை எப்படி தற்காத்துக்கலாம் அப்படின்ற சில வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா கூட முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் எம்பி, அவர் ஒரு முக்கியமான வீடியோ போட்டிருக்காரு. இந்த மாதிரியான பிரச்சனை நம்ம சிக்கிட்டா எப்படி நம்ம தற்காத்துக்கலாம், இதெல்லாம் செஞ்சால் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் அந்த மாப்பிள மாட்டிக்கிட்டா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ரொம்ப கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பொதுமக்கள் நம்ம பார்த்து கொஞ்சம் அவேர்னஸ் அடைய வேண்டியது இருக்குது. நடிகர் பின்னாடி போனால் நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கிறோன்னா, இப்போ வந்து விஜய்க்கு வந்து அது எப்படி சொல்கிறான்னு வச்சுக்க, அவருக்கு தானாக சேர்ந்த கூட்டம், காசு கொடுத்து வர கூட்டம், தானாக சேர கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து விஜய்க்கு ஒரு கிரெடிட் தான், அது உண்மை தான். ஆனால் என்னென்னா காசு கொடுத்து கூடுற கூட்டம், 200 300 500 காசு கொடுத்து, இல்லை கோழி பிரியாணி வாங்கி கொடுத்து, அல்லது சாராயம் வாங்கி கொடுத்து இப்படி கூடுற கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் உயிர் இழந்துட்டு போயிருக்காங்க. விஜயோடைய நிகழ்ச்சியில் உயிரிழக்கிறது இந்த கரூர் ஈவெண்ட்டில் மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே நிறைய முறை பேசியிருக்கேன். விக்கிரவாண்டியிலே தொடங்குது. விக்கிரவாண்டி ஃபஸ்ட்டு அவர் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் அங்கேருந்தே ஆரம்பிக்குது அந்த மரணங்கள் அப்படிங்கிறது. அவரோட நிகழ்ச்சி அவர் வீட்டை விட்டு இறங்கி ஒரு அரசியல் நிகழ்ச்சி ஆரம்பித்தாவே அது வந்து ஏதோ ஒரு உயிர் பலியை வாங்குற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்தளவுக்கு தன்னோட தொண்டர்கள், தன்னோட ரசிகர்களுடைய அந்த பாதுகாப்பில் வந்து அவர் மிகப்பெரிய அளவில் லேக் இருக்குது. அவர்கிட்ட மிகப்பெரிய அளவில் வந்து அதில் ஒரு சுணக்கமாக இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதெல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அவரோட அரசியல் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு பாரதூரமான விளைவுகள் ஏற்படுத்த போது தமிழக அரசியலில் அவரை வென்றெடுக்க வேண்டியது உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப டேஞ்சரான பாலிட்டிக்ஸை நான் பார்க்குறேன். ரொம்ப கிளவராக ஹேண்டில் பண்ணி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒரு அரசை ப்ளேம் பண்ணிவிட்டு தன்னை வந்து ஏன்னா பல பேர் என்னச்சு அந்த வீடியோ வெளியிட்டதுக்கப்புறம் ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு சொல்லி விஜய்க்கு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஸ்டாண்ட் வித் கரூரோ இல்லை ஸ்டாண்ட் வித் அந்த மக்களோ அப்படின்ற மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்காக அப்படின்னு இல்லாமல் விஜய்க்கு பக்கம் நம்ம நிற்கணும். ஏன்னா விஜய் வந்து சதி செய்கிறாங்க, விஜய்க்கு எதிராக சதி செய்கிறாங்க. அந்த படத்தில் வரும் பார்த்தீங்களா, ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு பெரிய சிம்பத்தி அந்த படத்தில் கிரியேட் பண்ண ஒரு வில்லனால் தனக்கு நிறைய சிக்கல் வர மாதிரியும் அதை வந்து அவர் இது பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நான் எப்படி மீள்றேன் அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு இந்த இதை ஏற்படுத்துவார். தலைவா நீ எப்படி வா தலைவா அப்படின்னு அந்த மாதிரியான விஷயத்தை வந்து ரியிலாக இங்கே ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். பெரியார், அண்ணா, கலைஞர், வைகோ பல பேர் நல்ல முற்போக்கு பேச்சாளர்கள் இங்கே பல பேர் தமிழ்நாட்டில் தோன்றியிருக்காங்க. நிறைய பேர் பேச்சுகள் இன்றைக்கி லைப்ரரியில் இருக்குது. அவ்வளோ பெரிய பேச்சு நிறைஞ்ச இந்த தமிழ்நாட்டில் ஒரு முற்போக்கு மண்ணில் இப்படி வந்து ஒரு நடிகருக்கு பின்னாடி ஒரு நடிகரினுடைய அரசியல் நிகழ்ச்சின்னு சொன்னாங்க. அரசியல் நிகழ்ச்சியில் போயிட்டு இவ்வளோ பெரிய மரணங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே மிகப்பெரிய பாடம் தான். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து உண்மையே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இன்சிடெண்ட்டாக, முற்போக்கு மண் பேசுகிற தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இன்சிடெண்ட்டாக அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து என்ன இந்த முற்போக்கு மண்ணோட அந்த பிராண்டே அவரோட தலைகளை மாற்றிடுவார்னு நினைக்கிறேன். பிரச்சனை நிர்வாகிகள்கிட்ட மட்டும் கிடையாது, இவர்கிட்ட பிரச்சனை இருக்குது. இவருக்கே அரசியல் தெளிவில்லை நாம் பார்க்குறோம். இவர் அதை சரி பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் எப்படி பண்ணுவார், எப்படி இந்த அரசியலை வந்து ஒரு ஹெல்த்தியான அரசியலை அவர் கொண்டு போவார்? தமிழக அரசியலுக்கு தற்போதைக்கு வரை அவர் வந்து ஹெல்த்தியான அரசியல் இல்லை. அவர்
அவர் வந்து ஒரு ஒஸ்ட்டு நான் சொல்ல வெளிப்படையே பாஜகவோட ஒரு மோசமான, பாஜகவே பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கான ஒரு அரசியல் அவர்கிட்ட இருக்குது. அது ரொம்ப டேஞ்சரான பாலிட்டிக்ஸ் நான் பார்க்குறேன். ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தான் பின்னாடி ஒரு கூட்டத்தை திரள வைக்க முடியும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ட்ராஜடிக்கு தானும் ஒரு பொறுப்புங்கிறத மறைச்சி மக்களை தான் பின்னாடி திரட்ட வைக்க முடியும் அப்படின்னா, ஸோ அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப அது மக்கள் தான் அதை பற்றின அதோட அர்த்தம் என்னன்றது விளக்கணும். பார்ப்போம் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து இதெல்லாம் திருத்திக்கிறாரா இல்லை என்ன எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். நேரத்தை பொறுத்து நன்றி. நன்றி.